இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 ரூபா கடையில் இருக்க கிச்சன் ஐட்டங்கள் பார்க்க போகிறோம். செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. 10 ரூபா கடை தானே அப்படின்னுட்டு இங்கே தயவுசெய்து வராமல் மட்டும் இருந்துடாதீங்க. பெரிய கடையில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்களோ நீங்கள் இந்த கடைங்களில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம். ஸோ நம்ம வாம்பிடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்படியே வீடியோ உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு வருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்களாங்க, இது என்னன்னு நினைக்கிறீங்க? சோப்பெல்லாம் வைப்போம்லங்க, அதுலேயே நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. இதை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் சோப்பு வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கிச்சன் ஐட்டங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிண்ணம், இந்த மாதிரி சோத்து கரண்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 35 ரூபான்னு இந்த சோத்து கரண்டி கொடுத்துட்ருக்காங்க. அழகாக ஒரு குழம்பு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, 80 ரூபாய்க்கு. நல்லா குழியெலாம் நல்லா பெருசாக வச்சுட்டு 80 ரூபாய்க்கு இந்த கரண்டி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்குது இல்லைங்களா, இரும்பில் செஞ்சுருக்க தோசை கரண்டி. ஸோ அயன் தோசை கரண்டிங்க. ஸோ இதோட ப்ரைஸ் 90 ரூபா. ஸோ வேறு எதுலையாச்சும் ஒட்டி இருக்கான்னு சொல்லி காமிக்கிறேன். அங்கே ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ 90 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இதுதான் சிக்கு வடிக்கின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் முதலாம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் குளிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல சிக்கெல்லாம் எடுப்போம். இப்போ இதை பணியாரத்துக்காக பணியாரம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மோர் கடையிறது 30 ரூபா தான். மோரோ தயிரோ இல்லைன்னா பருப்போ இந்த மாதிரி கடையிறதுங்க 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சங்கு. இந்த குழந்தைங்களுக்கு டானிக்லாம் கொடுப்போம்ல, மருந்தெல்லாம் கரைச்சி கொடுப்போம் இல்லையா, அதை 15 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீலர் 40 ருபீஸ்க்கு இருக்குது. இது டபுள் சைடில் இருக்க பீலர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எவர் சில்வரில் இருக்குது. இந்த நைஃப்லாம் பார்த்தீங்களா 60 ருபீஸ்க்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இடிக்கிங்க, நம்மளுடைய அப்பளம் எடுக்கிறதுக்கு, பூரி எடுக்கிறதுக்கு, வடை எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா தரமான நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. இந்த எலுமிச்சம்பழம் புளிகிறது 80 ரூபா கிட்ட வருது, 80 ரூபா 70 ரூபா கிட்ட வருதுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒன்றா காமிச்சிட்டே வரேன் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இந்த கத்தியோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மாடுலர் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு 90 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. சூப்பரான ஒரு கத்தி. ஹேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மார்பிளில் செஞ்ச மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியுதாங்க, இது தாயக்கட்டைங்க. 25 ரூபாங்க. உங்களுக்கு குட்டி சைஸ் தாயக்கட்டை வேணும், குட்டீஸ் விளையாடுறாங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி தாயக்கட்டை கூட அவங்கக்கிட்ட இருக்குங்க. 20 ரூபாய்க்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பூன் ஐட்டங்கள் இருக்குது, 10 ரூபா தான். இதெல்லாம் நமக்கு 10 ருபீஸில் இருக்குது. குங்குமச்சிமிழ் 10 ரூபா. அந்த ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு 10 ரூபா. இந்த சிங்கில் நமக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, டஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுவோம்ல, அது பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது என்ன தெரியுமா, இது நமக்கு கிரேட்டருங்க. இந்த இஞ்சி பூண்டு கிரேட் பண்ணுறதுக்கு, காய்கறிகள் கிரேட் பண்ணுறதுக்கு வெறும் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 விதமாக கிரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. பெரிய ஸ்லைஸு, குட்டி ஸ்லைஸு, இல்லைன்னா இந்த ஸ்மால் சைஸு. இதெல்லாம் டீ கப்புங்க. டீ கப் 35 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை விட கம்மியான ரேட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான குட்டி கப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் அதிகமான விலைக்கு வேணும்னா 50 ரூபாய் வரைக்குமே அவங்கக்கிட்ட இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 10 ரூபா தான் இந்த கத்திகள்லாம். இப்போ நான் காமிக்கிற ஐட்டங்கள் ஃபுல்லாமே 20 ரூபாய்க்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் இந்த கத்தி. இதில் நான் எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கட்ட போகிறேன்னா, இது என்னன்னு தெரியுதா, இது பீலர் 15 ரூபா. ஹேண்டில் மரக்கட்டையில் இருக்குது. அந்த பீல் பண்ணுற இடம் மட்டும் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கு கோர்த்து போடுறதுக்கு ஒரு ஆணியில் கோர்த்து போடுற மாதிரி, இல்லாட்டி ஹேங்கரில் கோர்த்து போடுற மாதிரி அந்த கொக்கியுமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா கேஸ் லைட்டர் 15 ரூபாய்க்கு. சூப்பராக இருக்கா. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரே கடையில் உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை கம்மி ப்ரைஸில் 10 ரூபாய்க்கு தான் என்னால் வாங்க முடியும் அப்படி
அப்படின்னு நினச்சாலும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. பீலர்லாம் வந்துட்டு 10 ரூபா தாங்க. ஸோ எவ்வளோ பீலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் ஒரு 100 இருக்கும், இந்த சைடில் ஒரு 100 கிட்ட வந்துருக்கும். இதுதான் ஒரு ஆச்சரியப்படுறாமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டிங்க. அந்த வடிகட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்துட்டு ஒரு ஃபனல் மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இதோட யூசேஜ் நிஜமாலே எனக்கு என்னன்னு சொல்லி தெரில. ஆனால் இதோட ரேட் வந்துட்டு ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தான். ஸோ இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாலே வந்து முடிஞ்சு போயிடும். இந்த மர கரண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய பெரிய கடைகள்லேயும் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இந்த மரக்கரண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய்லாம் வந்துட்டு அந்த துருவோம் இல்லைங்களா, பூ மாதிரி துருவோம்ல, அது வந்துட்டு 25 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்கங்க. ஸோ 10 ரூபா ஐட்டங்கள் வேணால் 10 ரூபா ஐட்டம் இருக்குது, 15 ரூபா வேணால் 15 ரூபா இருக்குது, 20 ரூபா வேணால் 20 ரூபா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்பூன்ஸ் வந்து இருக்குங்க. சேர்த்தே நமக்கு 15 ரூபா தான். காம்போ மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்தே நமக்கு வந்துட்டு 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கலர்ஸுமே இருக்குது. ஒரு எல்லோ கலர், ப்ளூ கலர், ஒரு க்ரீன் கலர் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் உண்டான கரண்டி. ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். இந்த கரண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நமக்கு வந்துட்டு நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்களா, இது கொஞ்சம் நல்ல ராயலாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 15 ருபீஸ் தான், 15 ரூபா. ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளேயே உங்கள் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவ்வளோ வந்துட்டு அள்ளிட்டு போகலாம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் வந்து அள்ளிட்டு போகலாம். யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க இது வந்துட்டு இவ்வளோ கம்மி ப்ரைஸ் தான், இவ்வளோக்கு தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்களா, இது வந்து 10 ருபீஸ் இதோட விலை. தோசைக்கல்லில் வந்துட்டு நமக்கு வந்து எண்ணெய் தடவுறதுக்கு உண்டான கட்டை, மரக்கட்டை. ஆனால் நமக்கு வந்து துணி வந்து சுற்றி வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழா வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, சில பேர் வீட்டிலலாம் டேப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து பிளாஸ்டிக் குழா வந்துட்டு எக்ஸ்டெண்டட் டேப்க்கு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இது கூட இருக்குது. இது வந்துட்டு நமக்கு தோசைக்கல்லில் வந்து தடவுவோம்ல எண்ணெய் தடவுறதுக்கு. ஸோ நமக்கு சிலிக்கானில் வந்துட்டு செஞ்சுருப்பாங்கல்ல அது, அந்த மாதிரியான ப்ரஷ்ஷு. ஸோ எக்கச்சக்கமான ஐட்டங்களை வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழாயில் வந்துட்டு மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி வரும்ல பைப்பு, அதில் வந்து மாட்டும்போது நமக்கு வந்து தண்ணி அங்கங்கே செதறாமல் நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டான அளவில் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி வரும்லங்க தண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி வர வைக்கிற டேப்பில் நம்ம வந்துட்டு மாட்டி விட்டாலே போதும். நமக்கு வந்துட்டு காய்கறிகள் கழுவும் போது சின்ன சின்ன டஸ்ட் கூட வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஓடிடுங்க. இது கொடி காய போடுறதுக்கு உண்டான துணிகள் வந்துட்டு இருக்குது, செலோ டேப் வந்து இருக்குது, கயிறு இருக்குது, நெயில் கட்டர் இருக்குது, ப்ரஷஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிளாஸு, கண்டெய்னரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்க் க்ளீன் பண்ணல க்ளீனரு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்குது. இது என்னென்னா வந்து பார்க்குறீங்க, நமக்கு கப்ஸ் வந்துட்டு இருக்குது, டீ கப்ஸு, டீ கிளாஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயுமே வந்துருக்கு. இல்லை எனக்கு பிளாஸ்டிக்கில் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கிளாஸ் வேரில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் காட்டுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் காமிக்கிறேன், வந்து பாருங்களேன். நான் சொன்னேன்ல உங்களுக்கு இது பிளாஸ்டிக்கில் வந்து வேணுன்றவங்க பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கிக்கலாம். இல்லை கிளாஸ் வேரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிளாஸ் வேர்லேயுமே வந்துட்டு இருக்கு. ரொம்ப க்யூட்டான அழகாக இருக்குது பார்த்தீங்களா. 30 ரூபாய்க்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரிஜினல் கண்ணாடி கிளாஸில் உள்ளது. ஸோ நீங்கள் ஃபலூடா மாதிரியே வந்துட்டு அதில் வந்துட்டு டிசைன் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கப்பு. ஸோ இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா பூ டிசைன்லாம் வந்துட்டு போட்டு அழகாக 15 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்துட்டு நிறைய கிண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸு, குலோப் ஜாமு இந்த மாதிரியான ஐட்டங்கள் வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். சர்விங் பவுலாக கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு சர்விங் பவுலாக வந்துட்டு நமக்கு வந்து இருக்குது கண்ணாடி கிளாஸில். ஈவன் நீங்கள் பிளாஸ்டிக்கில் வேணும்னா கூட பிளாஸ்டிக்கில் வந்து எடுத்துக்கலாம். இங்கே பிளாஸ்டிக்கில் இருக்குது, செராமிக்கில் இருக்குது, இந்த மாதிரியான கட்டர்ஸு, பிளேட்டு இது மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் இது என்னன்னு தெரிஞ்சுன்னா தயவுசெய்து சொல்கிறீங்களா? எனக்கு என்னென்னு ஆக்சுவலாக தெரியல. ஏதோ ஆணி மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர். ஸோ இந்த லைட்டர்லாம் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சிசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி சிசரும் பெரிய சிசரும் பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சிங்கிள் சிசர்ஸ் வந்துட்டு இருக்குது. காய் கட் பண்ணுற ஐட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஜாடிகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் வந்துட்டு நமக்கு ஃபில்டர் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான பொருட்கள் வந்துட்டு இங்கே வந்து இருக்குது. நான் ஏற்கனவே மத்தெல்லாம் வந்து காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, பெரிய பெரிய கடைகளில் காட்டியிருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. நிஜமாலே எனக்கு இதெல்லாம் எனக்கு என்னன்னு வந்து தெரில. ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு 50 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு நமக்கு இதெல்லாம் வந்து
பூசுவோம் இல்லையா, அதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ சிமெண்ட் பூசுறதுக்கு அந்த மாதிரி நமக்கு கார்டனிங்க்கு எதுக்காச்சும் பர்பஸ்க்கு வந்து இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்ல சரியான குவாலிட்டிங்க. நான் எடுத்து காமிக்கும் போதே நீங்கள் வந்துட்டு பாருங்கள், நல்லா தரமான குவாலிட்டியில் வந்துருக்கு. ஸோ டபுள் சைடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த சைடு வந்துட்டு நமக்கு சூழாயுதம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சைடு நமக்கு மண்வெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. 2-in-1 பர்பஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ கயிறுகள், நாடா கயிறு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரியான கரண்டி வந்துட்டு இருக்குது. உடனில் செஞ்சுருக்க கரண்டியோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் 25 ருபீஸ். நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் போனால் கூட இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மத்துங்க. ஸோ இந்த பருப்பு மத்தோட பெரிய சைஸோட விலை வந்துட்டு 40 ரூபா. சின்ன சைஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு 20 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நீங்கள் பருப்பு கடையிறதா வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து என்னென்னா மேஷ் பண்ணுற மேஷர்ஸ். சாரிங்க, இது வந்துட்டு நமக்கு சாதாரண ஒரு கொட்டாங்குச்சிங்க. இப்போ அந்த கொட்டாங்குச்சியை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே நல்லா பாலிஷ் பண்ணிவிட்டு நமக்குள்ளே நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு இல்லைன்னா ஹேரில் பேக் போடுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். விலை வந்துட்டு 25 ரூபா. எப்படி பார்த்தீங்களா ரீயூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. எப்படி ஒரு சாதாரணமாக நம்ம தூக்கி போடுற ஒரு விஷயத்தை எப்படி வந்துட்டு 25 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறான்றது இங்கே தான் வந்து தெரிய முடியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி மத்துங்க. மஞ்சள் கிழங்கு கூட வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மஞ்சள் கிழங்குலாம் விலையோடலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தான். 3 மஞ்சள் கிழங்கு வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு சப்பாத்தி கட்டைங்க, சப்பாத்தி அந்த பேஸுங்க 40 ரூபா. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சைஸுங்க. ஸோ ஒரு சின்ன சப்பாத்தி வந்து போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். பெருசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60 ருபீஸ்க்கு வந்துட்டு இருக்குங்க. இல்லை எனக்கு இந்ததே வந்து போதுன்னா சூப்பராக வந்துட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு அந்த பருப்புலாம் நம்ம வந்து கடைவோம் இல்லையா, ஸோ அந்த கடையிறதுக்கு தான். இது வந்துட்டு நல்ல ஹேண்டில் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு சூப்பரான குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டைக்கு அது தேய்க்கிறதுக்கு நமக்கு மத்து வேணும் இல்லையா, அதுதான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து போடலாம். இருங்க நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எடுத்து காட்டுறேன். அதில் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்கங்க. செம்ம குவாலிட்டியில் வந்துட்டு எல்லா பொருட்களும் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகளை நமக்கு தலையில் வந்துட்டு இப்படி வந்து குத்தி வந்து விளையாடுவோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தியலுங்க. ஸோ சுத்தியல் வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு 180 ருபீஸ். நல்லா ஸ்ட்ராங்கான சுத்தியலுங்க, செமையாக வந்துட்டு இருக்குது. கீழே வந்துட்டு உடனில் மேலே வந்து இருக்குது. இல்லை எனக்கு பியூராகவே எனக்கு அயனில் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட அயன் சுத்தியல் வந்துட்டு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அயனுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 200 ருபீஸ் கிட்ட வந்துருக்கு. ஸோ இடி உரல், ஆட்டு உரல், அம்மி உரல், இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே வந்துருக்குங்க. தட்டுலேருந்து உங்கள் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் இந்த ஒரே கடையில் வந்து இருக்குது. இந்த வீடியோ நான் எங்கே எடுத்தேன்ற டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஜென்னி அப்படின்னு ஒரு கடை வந்துட்டு இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட நம்மளுடைய அம்மன் சன்னதி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. நீங்களும் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 ரூபா கடைக்கு வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்கள் மணியை நீங்களும்